இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் யோவான் 2ஆம் அதிகாரம் 1 ஒரு 10 வசனம் வரை. இப்போ யோவான் 2:1-10 இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம். அப்போ அதில் ஒரு மிராக்கிள் உள்ள வார்த்தை இருக்குது. யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியம்தான் மிராக்கிள். அது தேவனால் மட்டும்தான் முடியும். அப்போ அது ஒரு மிராக்கிள். மிராக்கிள் சொல்லுமே யாரும் எதிர்பார்க்காதது. அதுக்கு ஒரு டைம் கிடையாது, எப்போ செய்யணும். திடீர்னு நமக்கு தேவைகளை ஒரு சந்திக்கிறது தான் மிராக்கிள். நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியம் அல்ட்டா எதிர்பார்த்து செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை எதிர்பாராமல் நடக்கிற ஒரு சம்பவம் தான். முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை செய்ய தான் மிராக்கிள்னு சொல்லுவாங்க. அது இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம். தெளிவாக போட்டு ஃபர்ஸ்ட் மிராக்கிள். அப்போ அவர் தொடக்கமே எப்படி பண்ணுறாரு? வியாதியிலேருந்து விடுதலையோ ஒரு பிரச்சனையோட இருந்த ஒரு மாற்றத்தை இல்லை, மிராக்கிள் செய்து தான் ஆரம்பிக்கிறார். அவரோட வாழ்க்கையே ஒரு அதிசயமானவர், அற்புதமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அதே காரியங்கள் அதில் இருக்குது. அதில் ஒன்று இது. அதில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. இதில் ஒரு சிறிய ஒரு பார்ட்டு மட்டும்தான் எடுத்து நான் இன்றைக்கி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த காலம் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிற நேரம் தேவன் சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இதில் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நான் எடுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது வசனம், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவனால அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? இது நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் முழுவதுமாக பேசலாம்னு நினைக்கிறேன். நான் பெரிய சப்ஜெக்டு. அதை நான் ஷார்ட்டாக எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்வதற்கு தேவன் எனக்கு பலன் கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அழைக்கப்பட்டவர், அப்போ இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டவர்களாக இருந்தார். என்னத்துக்கு? ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஒரு வீட்டில் நடந்த ஒரு நல்ல ஒரு காரியம், ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். இல்லைன்னா அவங்க வீட்டில் பங்கு பெறும்படியாக இயேசு கிறிஸ்துவை அழைத்தாங்க. ஏன்னா முதல் வசனத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா, இயேசுவின் தாய் அங்கே இருந்தாள். இப்போ அவங்க அழைக்கப்பட்டிருந்தாங்களா, இல்லை அவங்க சொந்தக்காரங்களா, ரொம்ப வாண்டட் பீப்புளாக, பக்கத்தில் உள்ள வீடு, அதை பற்றி தெரியல. அவங்க ஏற்கனவே அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ அழைக்கப்பட்டிருக்கிறன்னா ஒரு மோஸ்ட் வாண்டட் பர்சனாக இருக்கலாம். இல்லைன்னா அவரை அழைத்து அதில் பங்கு புரியும்படியாக எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான நாட்கள் நடக்கிறது, எங்கள் வீட்டில் ஒரு தேவையான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அல்லது எங்கள் வீட்டில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பார்ட்டில் என்னோடய லைஃப்பில் நீங்கள் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வாண்டடாக அழைக்கப்பட்டிருந்தது தான் இயேசு கிறிஸ்து. அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ அழைக்கப்பட்ட இடத்துல என்ன ஆகுது? அவர் அழைத்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, நிறைய காரியங்கள் சம்பாஷிப்பாங்க. இப்படி இருக்கும்போது திராட்சை ரசம் குறைவுப்பட்டது. அப்போ காமன் ஒரு இடத்துல ஒரு கல்யாண வீட்டில் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம நிறைய கல்யாண வீட்டுக்கு போயிருப்போம். அதில் ஃபுட்டு குறை வந்திருக்கும், ஒரு வேளை இதாவது சைட் டிஷ் குறை வந்திருக்கலாம். குறைகள் எல்லா கல்யாண வீட்லேயும் இருக்கும். ஆனால் திராட்சை ரசம் குறைப்பட்டுன்னு சொல்கிற நேரம் அது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா திருப்பி திராட்சை ரசத்தை நம்ம உருவாக்கணும்னா மினிமம் 40 days ஆகும். மினிமம் 40 days. நல்ல திராட்சை ரசம் சொல்கிறோம்ப 60 days ஆகும். அப்போ 40 days 60 days ஆகிற அந்த திராட்சை ரசம் குறைப்பட்டு போச்சுன்னா திருப்பி உடனே என்ன பண்ண முடியாது? அந்த குறைவை நிறைவாக்க முடியாது. ஒருவேளை அது விளம்புனதில் உள்ள தப்பாக இருக்கலாம், அவங்க செய்ததில் உள்ள குறையாக இருக்கலாம், இல்லைன்னா சிலது கெட்டு போயிருக்கலாம், என்னன்னு தெரியல, குறைப்பட்டது. அப்போ கொஞ்சம் பீப்புள்ஸ் அந்த திராட்சை ரசத்தை குடித்தாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த திராட்சை ரசத்தை அடுத்த ஆளுக்கு விளம்புறதற்கு முடியவில்லை. ஏன்னா குறையப்பட்டாச்சுன்னா இந்நேரத்தை கொஞ்சம் ஆளுகள் தான் விளம்ப முடியும். நிறைய பேரை கூப்பிட்டுருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் வரலான்னு இருப்பாங்க. அவங்களுக்கு விளம்ப இல்லை. ஒருவேளை குடித்தவங்க ஒருக்கா கூட குடித்திருக்கலாம். எப்படியோ குறையப்பட்டாச்சு. அந்த குறைவான திராட்சை ரசத்தை மறுபடியுமாக உருவாக்குவது முடியாது. 40 days மினிமம் ஆகும். அப்போ இருக்க சூழ்நிலை வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு ஆப்ஷன் எங்களுக்கு கிடையாது. இப்போ மரியாள்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ மரியாள் என்ன பண்ணுறா? இயேசு கிறிஸ்துவிட்ட போய் சொல்கிறாரு, இப்படி திராட்சை ரசம் குறைப்பட்டுட்டு என்ன பண்ணல அதுக்கு அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா,
அம்மாவை பார்த்து, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இங்கிலீஷ் நல்லா கொடுத்துருக்கோம், அதனால் நான் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அந்த பேசல அதில் போட்டுட்டு இல்லை, பேசிட்டு மரியாள் என்ன சொல்கிறா, பந்தி விசாரிப்புக்காரனை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு மரியாள் சொல்லிட்டு விட்டுறாங்க. இதில் என்ன இயேசு கிறிஸ்து அதில் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு அவர் அழகாக என்ன பண்ணுறாரு, மரியாள்கிட்ட சொல்கிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவே இல்லை என்று சொன்ன உடனே மரியாள் சொல்கிறா, அப்போ நீங்கள் அவர் சொல்கிறதுபடி செய்யுங்க, அவருக்கு டைம் இன்னும் வரலன்னு சொல்லியிருக்கலாம், என்னதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, சிம்பிளாக என்னவோ அவருக்கு சொல்கிறதுபடி செய்யுங்க. அப்போ இதில் என்னன்னா ஃபஸ்ட் திங் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ அழைக்கப்பட்டிருந்த இடத்துல என்ன குறைபடுது, திராட்சரசம் குறைபடுது. ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சரசம் சொல்லுது கனி. இன்னொன்று சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒப்புமைப்படுத்து. அப்போ ஸ்வீட்னஸ். இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்தது மாத்திரமல்ல, நம்ம இடத்துல இருந்தால் பழைய ரத்தத்தை மாற்றி புதிய ரத்தத்தை உள்ள கொடுத்தது எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையிலிருந்து புதிய கனிகள் புறப்படுவிக்க தான். ஏன்னா கனியோடு சேர்ந்து என்ன அவ்வளோ ஒரு வசனம் உண்டு, நானே மெய்யான திராட்சை செடியாக இருக்குது, என்னோடு சேர்ந்துருக்கிறவங்க நல்ல கனிகளை கொடுப்பாங்க. அப்போ திராட்சை செடின்னு சொல்கிறேன், அவர் இயேசு கிறிஸ்து, நானே திராட்சை கொடியாக இருக்கிறேன், செடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடிகளாக இருக்கிறீங்க. அப்போ என்னோட நீங்கள் சேர்ந்து இருந்தீங்கன்னா நல்ல கனி கொடுக்குற மரங்களாக உங்களை நான் வைத்திருப்பேன், நல்ல கனி கொடுக்குறவராக வைப்பேன். இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்வீட்னஸ். அப்போ இன்னும் சொல்ல போனால் நல்ல கனிகளை கொடுக்குற ஒரு காரியம்தான் என்னது, அந்த திராட்சரசத்துக்கு ஒப்புமையாக இருக்கிறது. அப்போ எங்கே இப்போ திராட்சரசம் எல்லா இடத்துலையும் கனி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவ ஒரு இடத்துல அழைத்திருக்காங்கன்னா அவர் வர நேரம் அவருக்கும் கனிகளை கொடுக்க வேண்டும், அந்த ஸ்வீட்னஸை கொடுக்கணும், திராட்சரசத்தை அவர்களுக்கும் பரிமாறணும், எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அப்போ அந்த திராட்சரசம் ஒரு நாளும் குறை வராது, அந்த மாதிரி எண்ணத்தில் தான் என்ன பண்ணுற, எல்லாருக்காக வேண்டிய திராட்சரசம் ரெடி பண்ணாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நாம் இயேசுவை அழைத்திருக்கிறோம்னா நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு பந்தம் இருக்குது. அந்த பந்தத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் அந்த பந்தம் இருக்குது. ப்ளஸ் என்ன, இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறோம். ப்ளஸ் என்னன்னா நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிற நேரம், நானும் கல்யாணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒருவன், எங்கள் நித்திய கல்யாணத்துக்கு வேண்டி நானும் புறப்பட்டு அந்த கல்யாண வீட்டுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுறேன், ரெடி ஆகிட்டு இருக்கிறேன், தேவனை தரிசிக்க முடியாது. அப்படி இருக்கிற என்னுடைய வீட்டிலும் என்ன இருக்குது, நல்ல கனி கொடுக்கிற அனுபவங்கள் இருக்கிறது. கனி கொடுக்கிற திராட்சரசம் என்னுடைய சரீரத்திலும் இருக்கிறது, நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறது, நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது. அப்படி குடும்ப வாழ்க்கையில் கனிகளெல்லாம் பார்த்து ரெடியாக்கி எல்லாம் வைத்து வருகிறவர்களுக்கெல்லாம் நான் கனிகளை விளம்பி கொண்டிருக்கிறேன். இன்னும் ஞாபகமாக சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கை காரணம் அநேக பேருக்கு தேவனை ருசி பார்க்கத்தக்க வண்ணமாக உள்ள காரியங்களை நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து யார், அவர்கிட்ட நல்ல குவாலிட்டி என்ன, அப்படிப்பட்டதை நம்முடைய சரீரத்தில் நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், நம்மளோட வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், நம்மளோட பேச்சில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் அவர் சொன்ன எல்லா கனிகளையும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவரோடு சேர்ந்திருந்து அவர் இருக்கிற இடத்துலையும் நான் கல்யாணத்துக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற நான் நல்ல கனிகளை இந்த உலகத்தில் இருக்கிற என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல கனி கொடுக்கிற ஒரு திராட்சை செடியாக நான் என்னை தேவன் வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்போ இயேசு கிறிஸ்துவை நான் அதில் பங்காளியாக வைத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் என்ன ஆகுது, கனி குறைபடுது, திராட்சரசம் குறைபடுது. இப்போ ஆழமாக சொல்ல முடியும், திராட்சரசம் எப்போ நம்மகிட்ட இருந்து புறப்படுதுன்னா, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ அறிந்த ஒரு சொந்த இரத்தத்தால் மீட்டெடுக்கிறோமோ அந்த நாட்களில் திராட்சரசத்தை நம்ம உள்கொண்டிருக்கிறோம். அப்போ கனிகள் வெளியே வரணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனத்தின்படியாக நடந்து கொண்டிருக்கிறோம், ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா அந்த வசனத்தின்படியாக ஜீவிக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம், நம்ம செய்கிறோம். இன்னைக்கு கனி கொடுக்குறோம், நாளைக்கு கனி கொடுக்குறோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்குற கனி எப்படி இருக்கணும்னா பெர்மனண்டாக இருக்கும். பெர்மனண்டாக ஃப்ரம் த பிகினிங் டு லாஸ்ட் அந்த கனியில் மாற்றமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வசனம் இந்த இதில் லாஸ்ட்டில் வரும், 10வது வசனம் சொல்லுவாங்க, எல்லாரும் முதல்ல நல்ல கனி கொடுப்பாங்க, நல்ல டேஸ்டான ரசத்தை கொடுப்பாங்க, கடைசியிலையும் நீங்கள் அதே டேஸ்டான ரசத்தை கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கேட்பாங்க.
இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம கனி தொடக்கத்தில் எப்படி இருக்கோ அதுபோல தான் கடைசி வரை இருக்கும். கடைசியில் அந்த கனி வரலைன்னா நம்ம செய்கிறதுல சம்திங் மிஸ்டேக். கனி குறைவுபட்டிருக்கலாம், தண்ணி சேர்த்துருக்கலாம், இல்லை கலப்படம் செய்திருக்கலாம். அப்படி இருந்தால் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டில் உள்ளது லாஸ்ட் டேஸ்ட் வர ஒன்று போல் இருக்கணும்னா ஒரு கலப்படம் இல்லாத கனி எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் பெறப்பட்டுகிட்டே இருக்கணும். திராட்சை ரசம் எப்போவுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும், கரெக்டு திராட்சை ரசம். ஏன்னா அது ஒரு வாட்டி பண்ணி எடுக்கிறது, பதப்படுத்தி எடுக்கிற காரியம். அப்போ அடுத்த வாட்டி அதே டேஸ்ட் வரணும்னா இன்னும் 40 நாள் ஆகும். அதான் அதில் அழகாக சொல்கிறாரு, நம்மளால் முடியாது. அப்போ தேவனால் மட்டும்தான் முடியும். அதற்கு இயேசு என்ன பதில் வச்சிருக்கிறார்? எப்போதுமே நம்ம கனி ஃபஸ்ட்டு லாஸ்ட் கரெக்டாக இருக்கணும்னா, கனி குறையாமல் இருக்கணும்னா அவர் என்ன சொன்னார்னா, இன்னும் நிறைய இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் மட்டும், கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்க. அப்போ ஒரு தண்ணீர் நிரப்ப வேண்டிய கடமை நமக்கு மேலே இருக்குது. தண்ணீர்னு சொல்கிற நேரம் ஜீவ தண்ணீர்னு உள்ள ஒரு அம்சம். தேவன் ஒரு தண்ணீரை நிரப்ப சொல்கிறாருன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஜீவ தண்ணீரை எடுக்கும்படியாக தான் அவர் சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவரை உன்னுடைய சரீரத்தில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் நீ பரிசுத்த ஆவியானவரை கழுத்தளவு முழுமையாக நிரப்பி வைத்திருந்தால் அந்த கனி எப்போதுமே, நான் என்ன பண்ணுவேன், கனியை அந்த பரிசுத்த ஆவியானவர் மறுபடியுமாக குறைவாக இருக்கிற கனியை திருப்பி அவர் என்ன பண்ணுவார், நிரப்புவார். திராட்சை ரசம் குறைபடும் பொழுது அதை நிரப்பும்படியாக எது நமக்கு தேவை? பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள அவேர்னஸ் அல்ல, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும், இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு உள்ளார் எப்போவுமே இருந்துட்டு இருக்கிறோம்னா நமக்கு என்ன தேவை? கனி கொடுக்குறவராகவே இருக்கணும்னா அந்த கொடியோட சேர்ந்து அந்த செடியோட சேர்ந்து நம்ம இருக்கணும். அந்த செடியோட சேர்ந்து எப்போவுமே இருந்துட்டு இருக்கணும்னா கனி வந்துட்டே இருக்கும். இப்போ கனி ஸ்டாப் ஆகாமல் வந்துட்டே இருக்கணும்னா என்ன இருக்கணும்? எனக்கு உள்ளாடி பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சிருக்கணும், அபிஷேகம் நிறைஞ்சிருக்கணும், ஆனந்த தைலம் எனக்குள்ளாடி நிறைஞ்சிருக்கணும். அந்த ஆனந்த தைலம் எனக்குள்ளாடி நிறைஞ்சிருக்கிற நேரம் தான் என்ன பண்ண முடியும்? கனி வெளியே வந்துட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரயோஜனப்படுத்தாமல் இருந்தால், அவித்து போட்டால், அல்ல பரிசுத்த ஆவியானவர் குறித்து நமக்கு அவேர்னஸ்லே இல்லை, அல்ல பரிசுத்த ஆவியானவர் யார், அதை பெற்றுக்கொள்வது எப்படி, அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாமல் நம்மளும் கொஞ்சம் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கணும். நானும் கனி கொடுப்பேன், இயேசு கிறிஸ்துவை போல நானும் மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால் முடியாது. பரிசுத்த ஆவியார் நம்மகிட்ட இருந்தால் தான் நம்ம பண்ணுற தப்பும் ரைட்டும் குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தி செய்வது யார்? பரிசுத்த ஆவியானவர். நம்மளை பரிசுத்தமாக நிறச்சி வச்சிருப்பார். எங்கே பரிசுத்தம் இருக்கோ அங்கே தான் கனி வெளிப்படும். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு கனி ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை வெளிப்படுத்த முடியாது. அது யாராக இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாது. நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் இருக்கிற ஆரம்பிக்கலாம், நல்லது செய்யணும், இன்றைக்கி செய்வோம், நாளைக்கு செய்வோம், 3 அன்னைக்கு நமக்கு செய்ய முடியாது. தேவனுக்குள்ள கேரக்டரை வெளிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாட்கள் ஸ்டெப் எடுப்போம். இன்னைக்கு பைபிள் படியாக இயேசு கிறிஸ்து இப்படி இருந்தார், அதனால நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் லைஃப்பை. பைபிள் படிப்போம், அது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யாமல் நம்மளால் இயேசு கிறிஸ்துவை போல வாழ முடியாது. ஏன்னா அவருக்கு உள்ளாடி பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருந்தார், பரிசுத்த ஆவியானவராகவே இருந்தார், அவர் பரிசுத்தத்தில் நிறைஞ்சிருந்தார். அப்போ நம்மளும் பரிசுத்தத்தில் நிறைந்திருந்தால் தான் கனிகளை வெளியே கொண்டு வர முடியும். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்களுக்குள்ளாடி கனிகள் கொடுத்துருப்பார். அது குறையப்படும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கொடுக்கப்பட்ட கனியை மென்மேலும் மேலே கொண்டு வருவதற்கு நான் என்ன பண்ணணும், அதை பற்றி நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். அதுக்கு தேவை பரிசுத்த ஆவி. இந்த நாட்களில் தேவனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அழைத்திருக்கிறீங்க, அவர்படியாக நீங்கள் சொல்லை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறீங்க, அவர் போல இருக்கும்னு நினைக்கிறீங்க, திராட்சரசமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, நல்ல கனி கொடுக்குறவர்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்லுவேன், அவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னா கனிகள் குறைப்படலாம், குறைவில்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் குறைவு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளாடிய நீங்கள் வைத்து கொண்டிருங்க, அவர் அவித்து போடாமல் இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட எப்போதும் இருக்கிறாருன்னா கனிகள் குறையும். ஆனால் மறுபடியும் அதை நிரப்புவதற்காக தேவன் உங்களோடு இருப்பார். இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி வைத்துக் கொள்ளுங்க. நிரப்பி வைத்திருந்தால் கனிகள் குறைஞ்சாலும் அது மறுபடியும் நிவர்த்தி செய்யப்படும். யார் மூலியமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக, வசனத்தின் மூலியமாக. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் வசனத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஏன்னா வசனத்தின் மூலியமாக தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன உணர்த்துவார்.
இப்போ வசனம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன வசனத்தின் மூலியமாக உணர்த்தினாதான் என்னுடைய கனியானது வெளிவர முடியும். இந்த இடத்துல நீ இப்படி சிந்திச்சு பாரு, இந்த இடத்துல நீ இப்படி பழகு, இந்த இடத்துல நீ இப்படி செய்யணும், இந்த இடத்துல நீ இப்படி இருக்கணும், இந்த இடத்துல சமாதானம் ஆகணும், இந்த இடத்துல நீ இப்படி பேசணும், என்ன பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாருன்னு அப்போஸ்தலர்ல போட்டிருக்கு. அதே போலதான் நாம என்ன செய்யணும்னுள்ளதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிற காரியம் என்னன்னா கனிகளை குறித்து தான் வெளிப்படுத்தி கொடுப்பார். எப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவித்தாரோ அப்படி நாம் ஜீவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். ஒரு பரிசுத்த வாழ்க்கைன்னு சொல்றது வாழ்கிறவர்களுக்கு உகந்தது, வாழாதவங்களுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வேணும்னு நான் சொல்லவே மாட்டேன். யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு பரிசுத்தம் வேணும். அப்படி ஒரு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை வேணும்னு தேவன் அழகா சொல்றார். வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழணும். பரிசுத்த வாழ்க்கையை வாழ்றதுன்னு எப்படின்னா இயேசு கிறிஸ்துவ வாழ்ந்த வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு உள்ளாடி வர்றதுக்கு தேவன் நமக்கு பலன் கொடுப்பாராக. ஆமென்.